ஒரு குட்டி நைட் ஒரு வ்ளாக் பார்க்கலாம் மேம். நைட் ஒரு 10:30 போல் இருக்கும். சடனாக சரி வெளியே எங்கேயா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இத்தனை நாள் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. சரி போயிட்டு அப்படியே வந்துட்டு மூவி, பிரியாணி எதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு தான் விட்டுருந்தோம். அங்கே அவளையுமே பிக்கப் பண்ணிட்டு எல்லாருமே ஒன்றா கிளம்பிட்டோம். எப்போவுமே பிளான் போடுறதா சரி அதை எக்ஸிக்யூட் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இது எப்படியாவது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துட்டு கிளம்பியிருந்தோம். ஜாலியாக வந்துட்டு காரில் பாட்டும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். கங்கா சினிமாஸ் அங்கே தான் போயிருந்தோம். படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா என்ன படம் போகிற ஐடியாவே இல்லை, என்ன படத்துக்குன்னு சொல்லிட்டு. சரி அங்கே ஓடுற மூவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாசேனா அந்த மூவி தான் வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நாங்களுமே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் உட்காந்துட்டோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆளே இல்லை தேட்டரில். நாங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயே தெரிஞ்சிச்சு படம் எந்தளவுக்கு மொக்கையாக இருக்கும் அப்படின்னு. சரி நைட் ஷோனா சென்னையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் நல்ல படம் அப்படின்னா. ஆனால் கூட்டமே இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி படம் சுமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா புளியந்தோப்பு தான் போயிருந்தோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும். நாங்களுமே வந்துட்டு சரி இந்த டைம் கொஞ்சம் கூட்டம்லாம் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும்னு பார்த்தா எங்களுக்கு மேலே கூட்டம். நாங்கள் தான் எப்படின்னு பார்த்தா எங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க போல். 12 மணிக்கு கூட அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஒரு நல்ல பிரியாணி கடையை வந்துட்டு தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு பிரியாணி கடையை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி பார்த்திங்கன்னா வந்துட்டு வாங்குறதுக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்டே வந்துட்டு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. இது எப்படா வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி எப்போ வாங்கிட்டு நம்ம எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு பாட்டு வரல, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் பையன்ட்ட அந்த டைமில் கேட்டேன் என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் அவன் என்னன்னா நூடுல்ஸுங்கிறான். நான் இந்த டைமில் கூட நூடுல்ஸாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ண அவ்வளோ டைமுக்கு ஏற்ற ஒர்த்தான ஒரு பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. எல்லா வெரைட்டிலையும் பார்க்கும் போதே வந்துட்டு பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. நல்லா சூடாகவும் இருந்துச்சு. நாங்களுமே பிரியாணி டேஸ்ட்லாம் பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேணாம், அல்ட்டி. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருந்தோம், தவா ஃப்ரை எல்லாமே. அதுவுமே டேஸ்ட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி அதுக்கு டெசர்ட் மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டில் டிப் பண்ணி ஒரு குல்பி மாதிரி கொடுத்தாங்க. அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. 60 ரூபா ரேட்டு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒர்த்து தான். நாங்களுமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு குல்ஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் நைட் அவுட் வந்துட்டு இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் வெளியே போனால் இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டைமில் கூட இப்படி சுற்றுவோன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நாங்கள்லாம் நைட் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. எங்களோட டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. இனி நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.